கொரோனா பாதிப்பு வீரியம் இல்லாதது என்பதால் ஊரடங்கிற்கு அவசியம் இருக்காது. மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் விளக்கம். தங்க நகை கடன்களுக்கான நிபந்தனைகளை தளர்த்தியது ரிசர்வ் வங்கி. நகை வாங்கியதற்கான ரசீதை வழங்க தேவையில்லை என அறிவிப்பு. 2.5 லட்சம் வரையிலான நகை கடனுக்கு பிணை மதிப்பு விகிதம் 85 விழுக்காடாக அதிகரிப்பு. தகுதி மதிப்பீடு தேவையில்லை என்றும் ரிசர்வ் வங்கி விளக்கம். ஈரோடு, வேலூர், மதுரை, சென்னை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் 10 இடங்களில் சதமடித்த வெயில். நாளை மறுநாள் வட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் கணிப்பு. மதுரை வந்தடைந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை வரவேற்ற பாஜக, அதிமுக நிர்வாகிகள். மீனாட்சியம்மன் கோயிலில் வழிபாடு நடத்திவிட்டு கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்க திட்டம். இளைஞர்களை திமுகவில் சேர்க்க முக்கியத்துவம் அளிக்க முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் வலியுறுத்தல். கடமைக்கு உறுப்பினர்களை சேர்க்க வேண்டாம் என கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுரை. வார இறுதியில் கிளாம்பாக்கத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கும் என அரசுக்கு தெரியாதா என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. இன்று வரை கிளாம்பாக்கம் பரிதாபங்கள் ஓய்ந்தபாடில்லை என்றும் விமர்சனம். சென்னை கிளாம்பாக்கத்தில் கடந்த 3 நாட்களாக பயணிகளின் தேவைக்கு ஏற்ப கூடுதலாகவே பேருந்துகள் இயக்கம். அரசு விரைவு போக்குவரத்து கழகம் விளக்கம். எடப்பாடி பழனிசாமி தான் தங்களது அணிக்கு வந்துள்ளதாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கருத்து. திமுகவை வீழ்த்த அதிமுக உடனான பங்காளி சண்டையை ஒத்திவைத்துள்ளதாக நியூஸ் 18க்கு பேட்டி. ஏற்கனவே பங்காளி சண்டை இருக்கு, அதை வச்சுதான் கேட்குறீங்க. எங்களை பொறுத்தவரை இந்த சண்டையெல்லாம் ஓரமாக வச்சுட்டு அதெல்லாம் பின்னாடி தேர்தல் முடிஞ்சு திமுகவை வீழ்த்தி விட்டு பார்த்து கொள்ளலாம். கூட்டணிக்கு பாஜக இதுவரை அழைக்கவில்லை என சென்னையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி. இன்று அமித்ஷாவை சந்திக்கும் திட்டம் இல்லை என்றும் விளக்கம். பெங்களூருவில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகையை 25 லட்சமாக அதிகரிப்பு. விபத்துக்கு பொறுப்பேற்று கர்நாடக கிரிக்கெட் சங்க செயலர் மற்றும் பொருளாளர் ராஜினாமா. கர்நாடக கிரிக்கெட் சங்க அலுவலகத்தில் சிஐடி அதிகாரிகள் விசாரணை. 11 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் நடவடிக்கை. உத்தராகண்டில் திடீர் கோளாறு காரணமாக சாலையில் தரையிறக்கப்பட்ட ஹெலிகாப்டர். கேதார்நாத் சென்ற பயணிகள் 5 பேர் உட்பட 6 பேர் உயிர் தப்பினர். ஆந்திராவில் முதலீடுகளை ஈர்க்க வேலை நேரத்தை 10 மணி நேரமாக உயர்த்த திட்டம். சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட உள்ள நிலையில் வலுக்கும் எதிர்ப்பு. திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க சுமார் 7 கிலோமீட்டர் வரை வரிசையில் காத்திருக்கும் பக்தர்கள். இலவச தரிசனத்திற்கு 24 மணி நேரம் வரை ஆவதாக கவலை. காசா மீது தொடர்ந்து தாக்குதலை அரங்கேற்றி வரும் இஸ்ரேல் ராணுவம். ஒரே நாளில் 90 பேர் உயிரிழப்பு. தொழிலதிபர் எலான் மஸ்குடனான உறவை முறித்துக் கொண்டதாக ட்ரம்ப் அறிவிப்பு. எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியினரை ஆதரித்தால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கை. பிரெஞ்சு ஓபன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றார் அமெரிக்காவின் கோகோ காஃப். முன்னணி வீராங்கனை சபலன்காவை வீழ்த்தி அசத்தல். தமிழர்களின் கலாச்சாரத்தை மற்ற மாநில மக்கள் அறிந்து கொள்வதற்காக முருகர் மாநாடு நடத்தப்படுவதாக மத்திய அமைச்சர் எல். முருகன் கருத்து. பிரித்தாளும் கொள்கைகளை பாஜக கடைபிடிப்பதாக செல்வ பெருந்தகை விமர்சனம். சென்னையில் வரும் 11ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார் பிரேமலதா விஜயகாந்த். பூமி தாயின் மார்பை அறுத்து குவாரி உரிமையாளர்கள் ரத்தம் குடிப்பதாக உயர்நீதிமன்ற நீதிபதி வேதனை.
குவாரி மோசடியில் அதிகாரிகளின் பங்கு குறித்து விசாரிக்க லஞ்ச ஒழிப்பு துறைக்கு உத்தரவு. நம் நாட்டுக்கு தேசிய மொழி கிடையாது என்பதை இன்னும் எத்தனை தடவை சொல்வது? கர்நாடக இசைக்கலைஞர் TM கிருஷ்ணா கேள்வி. விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியன் நடித்துள்ள படைத்தலைவன் திரைப்படம் வரும் வெள்ளிக்கிழமை வெளியாகிறது. புதிய தேதியை அறிவித்தது படக்குழு. இங்க அடிச்சா அங்க வலிக்கும். நீங்க கனவுல ஒரு யானை பத்தன்னு சொன்னீங்களே? ஆமா, அதை நான் பார்த்தப்பா. அல்லு அர்ஜுன் நடிப்பில் அட்லி இயக்கும் புதிய படத்தில் இணைந்தார் தீபிகா படுகோன். வீடியோ வெளியிட்டு வரவேற்பு தெரிவித்த படக்குழு. செப்டம்பர் 25 வெளியாகும் பவன் கல்யாணின் தே கால் ஹிம் ஓஜி. பிரியங்கா மோகன், பிரகாஷ்ராஜ் நடித்துள்ள இந்த படத்தை சுஜித் இயக்கியுள்ளார். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு நெல்லை திருச்செந்தூர் இடையே நாளை 2 முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் இயக்கம். பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு கோயில் சார்பில் தனி வரிசை ஏற்பாடு. தமிழ்நாட்டில் மேலும் ஒரு சுங்கச்சாவடியை திறக்கிறது தேசிய நெடுஞ்சாலை ஆணையம். தஞ்சாவூர் மாவட்டம் மானம்பாடி சுங்கச்சாவடியில் வரும் 12ஆம் தேதி முதல் கட்டணம் வசூலிக்கப்படும் என அறிவிப்பு. கோவையில் நடைபெற்ற இளையராஜாவின் இசை நிகழ்ச்சி. இசை மழையில் நனைய குவிந்த மக்கள். சேலம் வாழப்பாடி அருகே மேம்பால தடுப்புச் சுவரில் கார் மோதி கோர விபத்து. கர்நாடகாவைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழப்பு, 3 பேர் படுகாயம். ஓசூர் அருகே 3 வயது சிறுவனை கடித்து குதறிய தெருநாய். பலத்த காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதி. கடலூர் மாவட்டத்தில் இரவு பணியின் போது அரசு பேருந்திலேயே நெஞ்சுவலியால் நடத்துனர் உயிரிழப்பு. திருச்சியிலிருந்து காஞ்சிபுரம் சென்றபோது சோக சம்பவம். திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலில் 270 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. பாஜக உடனான கூட்டணியால் அதிமுக பலவீனமடையும். விசிக தலைவர் திருமாவளவன் எச்சரிக்கை. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடிகை வரலட்சுமி வழிபாடு. தீர்த்த பிரசாதங்களை வழங்கிய கோயில் ஊழியர்கள். விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு ஆலையில் வெடி விபத்து. தொழிலாளி ஒருவர் உயிரிழந்த சோகம். லக்கி பாஸ்கர் படப்பானையில் 4.5 கோடி ரூபாய் மோசடி செய்த வங்கி பெண் மேலாளர் கைது. ராஜஸ்தானில் உள்ள ICICI வங்கியில் கையாடல் செய்து பணத்தை பங்குச் சந்தையில் முதலீடு செய்தது அம்பலம். மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் பாஜக மேட்ச் பிக்சிங் செய்து வெற்றி பெற்றது. எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டு. தேர்தல் தோல்விகள் ராகுல் காந்தியை விரக்தியடைய செய்துள்ளன. மேட்ச் பிக்சிங் குற்றச்சாட்டுக்கு JP நட்டா பதில். மேட்ச் பிக்சிங் என்ற ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டு முற்றிலும் அபத்தமானது. ஏப்ரல் மாதம் கொடுத்த அறிக்கையை மீண்டும் வெளியிட்டு தேர்தல் ஆணையம் விளக்கம். சவுதி அரேபியாவின் மெக்காவில் லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் வழிபாடு. ஹஜ் புனித பயணம் முடிவுக்கு வருவதால் அதிகரித்த மக்கள் கூட்டம். சீனாவில் கட்டப்பட்டுள்ள உலகின் முதல் இரட்டை அடுக்கு கேபிள் தொங்கு பாலம் 9000 டன் எடையை ஏற்றி சோதனை. ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறியவர்கள் திரும்பி வரலாம். பொது மன்னிப்பு வழங்கப்படும் என தாலிபான்கள் அறிவிப்பு. விராட் கோலியே தனது முன்மாதிரி என கூறிய சாய் சுதர்சன். கோலி வழியை பின்பற்றியே கிரிக்கெட் விளையாடி வருவதாக பேட்டி. தொடர்ந்து முக்கிய தலைப்புகளை பார்க்கலாம். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 6000 கனஅடியாக அதிகரிப்பு. 4 தினங்களில் பாசனத்திற்காக நீர் திறக்கப்பட உள்ள நிலையில் அணையின் நீர்மட்டம் 114 அடியை நெருங்குகிறது.
திருவள்ளூரில் கோயில் கட்டுமான பணியின் போது மேல் தளத்திலிருந்து தவறி விழுந்த மேற்கு வங்க தொழிலாளி உயிரிழப்பு. சடலத்தை கைப்பற்றி காவல்துறை விசாரணை. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே கருவின் பாலினத்தை கண்டறிந்து கூறிய 2 பேர் கைது. வீட்டில் வைத்திருந்த ஸ்கேன் எந்திரம் பறிமுதல். திருப்பத்தூரில் கோயில் தூய்மை பணிக்கு சென்ற பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார். அர்ச்சகர் தியாகராஜன் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரணை. சீர்காழி அருகே அரசு பேருந்தும் சரக்கு வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்து. திடீரென சாலையின் குறுக்கே வந்த கார் மீது மோதாமல் இருக்க சரக்கு வாகனத்தை ஓட்டுநர் திருப்பிய போது விபத்து என தகவல். உதகையில் பிஷன் டவுன் அருகே குடியிருப்பு பகுதியில் முகாமிட்டு இருந்த 20க்கும் மேற்பட்ட காட்டெருமைகள். பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர அச்சம். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே கோயில் திருவிழாவில் ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்டு கறிவிருந்து. 150க்கும் மேற்பட்ட கிடாய்களை படையிலிட்டு வழிபாடு. கோவில்பட்டி அருகே எண்ணெய் கசிவு காரணமாக உபமின் நிலையத்தில் பயங்கர தீ. மற்ற இடங்களுக்கு தீ பரவாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. புதுச்சேரியில் கட்டுப்பாட்டை இழந்த மினிவேன் கடைக்குள் புகுந்து விபத்து. நூலிழையில் 2 பேர் உயிர் தப்பிய பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி. கடலூர் மாவட்டம் சின்ன இருசாம்பாளையத்தில் சாமி ஊர்வலத்தின் போது மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழப்பு. படுகாயமடைந்த 4 பேர் மருத்துவமனையில் அனுமதி. சேலத்தில் அரசு பேருந்து ஓட்டுநரை தாக்கிய வழக்கறிஞருக்கு தர்மடி கொடுத்த பொதுமக்கள். போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதி. திண்டுக்கல் அருகே நந்தவனப்பட்டியில் வீட்டிற்குள் புகுந்து தவளையை விழுங்கி 5 அடி நீள நல்ல பாம்பு. பாம்பை நகர விடாமல் தடுத்து நிறுத்திய வளர்ப்பு நாய். தேனி மாவட்டம் கூடலூர் அருகே ஈஸ்வரன் கோயிலில் சிவலிங்கத்தை தரிசித்த ராஜநாகம். பரவசத்துடன் கண்டு மகிழ்ந்த பக்தர்கள். சின்னத்திரை நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானங்களை நிறைவேற்றுவதில் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம். ஆகஸ்ட் 10 சின்னத்திரை நடிகர் சங்க தேர்தல் நடைபெறும் என சங்க தலைவர் அறிவிப்பு. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே காஃபி தோட்டத்தில் உலா வந்த புலி. மனிதர்களின் சத்தத்தை கேட்டதும் மின்னல் வேகத்தில் வனப்பகுதிக்குள் ஓடி மறைந்தது. அசாமில் கடுமையான மழைக்கு பிறகு மெல்ல திரும்புகிறது இயல்பு நிலை. பிரம்மபுத்திரா உள்ளிட்ட முக்கிய நதிகளில் குறைகிறது வெள்ளப்பெருக்கு. சிம்லா சென்ற காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்திக்கு உடல்நலக்குறைவு. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நலமுடன் இருப்பதாக காங்கிரஸ் கட்சி தகவல். கலவரத்தை முடுக்க லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் தேசிய பாதுகாப்பு படையை களமிறக்கிய அதிபர் டிரம்ப். வன்முறையாளர்கள் கொள்ளையர்களை ஒடுக்க நடவடிக்கை என டிரம்ப் அறிவிப்பு. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கைது செய்வதை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தில் வன்முறை வெடித்தது. கண்ணீர் புகை குண்டுகளை வீசி போராட்டக்காரர்களை விரட்டியடித்த பாதுகாப்பு படை. உலகின் 5வது பெரிய பொருளாதார நாடு என்பதால் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க இந்தியாவிற்கு அழைப்பு. கனடா பிரதமர் மார்க் கார்னி விளக்கம். T20 உலகக்கோப்பையில் பங்கேற்றதற்கான பரிசுத் தொகையை வீரர்களுக்கு கொடுக்காத ஓமன் கிரிக்கெட் வாரியம். ICC விதிகளை மீறிவிட்டதாக குவியும் குற்றச்சாட்டு.
எஸ் ராஜமௌலி இயக்கும் புதிய படத்தில் மாதவன் நடிக்க உள்ளதாக தகவல். மகேஷ் பாபு நாயகனாக நடிக்கும் இந்த படத்தில் பிருத்திவிராஜ், பிரியங்கா சோப்ராவும் உள்ளனர்.